தமிழ்நாட்டில் பிஜேபி கன்னியாகுமரியில ஜெயித்தது என்றால் மதம் ஜெயித்தது, தர்மபுரியிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்தது என்றால் ஜாதி ஜெயித்தது. அப்படி ஒரு புற காரணம் அங்கே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் மதம் வென்றது, தருமபுரியில் ஜாதி வென்றதுன்னா தமிழ்நாடு முழுக்க அதிமுக வென்றதற்கு பணம் காரணம்னு அந்த கட்சிகள் குற்றம் சொல்றாங்களே உங்களை? இல்லையே, ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது இந்திய அரசியல் வரலாற்றுல 39 இடங்களில் நின்று 37 இடங்களில் வென்று இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இமயத்தின் உச்சிக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிற இந்த இமாலய சாதனையை இந்திய அரசியல் யாரும் இதுவரைக்கும் செய்ததில்லையே. இல்ல, அந்த சாதனையின் மூலமாக என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சாதிச்சீங்க 1.5 வருஷமா அப்படின்ற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து காவேரி மேலாண்மை வாரியம் அதனால வந்துருச்சா? மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு வந்துருச்சா? கச்சத்தீவுக்கு தீர்வு வந்துருச்சா? ஜல்லிக்கட்டுக்கே நீங்க வந்து இன்னமும் கடிதம் எழுதுற நிலைமையில தானே தமிழ்நாட்டு நிலைமை இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம், ஒரு இணக்கமான சூழல் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்க வாங்கிடுவோம். மீனவர் கைது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு இன்னைக்கு கூட மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, ஒரு மாற்றமும் இல்லை. இல்ல, மீனவர் கைது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான அதிகாரம் நம்ம கையில இல்ல. நீங்க தான் இந்தியாவோட 3வது பெரிய கட்சி, மாநிலத்தின் ஆளுங்கட்சி. நாங்க 3வது பெரிய கட்சி. ஆனால் அதிகாரம் நம்முடைய கையில இல்ல. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தா கூட நம்ம பற்றி யோசிக்கலாம்.